நம்ம ஆளுங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. நான் நிறைய தடவை நிறைய இடத்துல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து சொந்தக்காரன்லையும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்கள்லையும் சரிக்கு, இன்னும் தெரிஞ்சவன் தெரியாதவன் இப்படின்னு நான் நிறைய இடத்துல இதை பார்த்துருக்கேன். இப்போது ஒரு அமௌண்ட்டு ஒரு 2000மோ 1000மோ ஒரு 10,000மோ வந்து கடனாக கேட்க வேண்டியது. கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கலன்னா இல்லை கொடுக்கலனாலோ அப்படியே உடனே பேசாததில்லை, சரியாக பேசுறது கிடையாது, ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது, அப்படியே அவாய்ட் பண்ணுற மாதிரி போகிறது, இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர். ஃபோன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கேட்டால் சரி, அவனால் கொடுக்க முடியுமா? அதை அவன்கிட்ட இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் போய் கேட்டு உடனே அப்படியே அவன் தரலன்னா அவன் என்ன பிரச்சனைலாம் இருக்கிறான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அவனுக்கு ஒன்று பேங்க்லேருந்து ஃபோன் அடித்து காசு வேணும், உங்கள் லோன் அமௌண்ட்டை கட்டி க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டு கிடக்குறான். அது அதை யார் க்ளோஸ் பண்ணுறது? அவனுக்கு தேவை, அவனுக்கும் ஒரு பண தேவை இருக்குது. அவன் அந்த பிரச்சனையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து வாங்கிட்டு அதே போல் 50,000 எனக்கு தேவைப்படுது கொடு நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ கொடுக்கலன்னா உடனே அவன் பேசாமல் போயிட்டா அது சரியாக இருக்குமா? நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க இன்றைக்கி. உன் கடமைக்கு உன் அவசரத்துக்கு கேட்டப்பா, அதை அவரால் தர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். இதுக்காகலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையை சுத்தமாக துண்டிச்சுட்டு போகிறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. அது எந்த தேவைக்கு வேணாலும் இருக்கட்டுமே, நான் பார்க்குறேன். பணம் கேட்டு கொடுக்கலன்னா உடனே மன கஷ்டம், சங்கட்டம், இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. எதுக்கு இந்த மாதிரியான வேலை சொல்லு பார்ப்போம். நீ கேட்டவுடனே தூக்கி அவன் கொடுக்கறதுக்கு அவன் என்ன பரம்பரை பணக்காரனா இல்லை ஜமீன் பரம்பரையா இல்லை என்ன அடிப்படையில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இதில் வந்து இந்த இடத்துல கோவிச்சுக்கிறதுக்கோ கோவப்படுறதுக்கோ இல்லை ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கிட்டு போகிறதுக்கோ இதில் அங்கே ஒன்றுமே அதுக்கு வேலையே இல்லை. கொடுக்கல, அவனால் முடியலப்பா அப்படின்ட்டு பேசிட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் மேலே கோவப்பட்டு நீ என்ன பண்ண போகிற? தெரியாம தான் கேட்குறேன். போகிறதா இருந்தால் போடா, எனக்கு என்னடா, எனக்கு 1000 பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போனோன்னா அடுத்து நீ என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சொல்கிறேனே, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குப்பா. அது யாருக்குமே புரியல. சில பேர் அப்படியும் நடமாடிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது.